நீங்க பேசக்கூடிய வார்த்தையால அதிகம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது உங்களோட மேனேஜர் கிடையாது. உங்களோட கிளையண்ட் கிடையாது. உங்களோட வாழ்க்கை துணை கிடையாது. உங்களோட குழந்தைகள் கிடையாது. நீங்க ஒவ்வொரு நாளும் 30,000லேருந்து 50,000 வார்த்தைகள பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அனைத்து வார்த்தையும் கேட்கக்கூடிய ஒரே நபர் நீங்க மட்டும் தான். நீங்க என் வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு, அதற்கு எதிர்மாறான திசையில ஒவ்வொரு வார்த்தையும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை எப்படி நீங்க ஆசைப்பட்ட நிலையில இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி வேணும், சந்தோஷம் வேணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும், இப்படிலாம் நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள் எப்பவுமே எதிர்மறையா இருந்தா, எப்படி இந்த விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கும்? அப்போ உங்க வாழ்க்கையை அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரே விஷயம் நீங்க பேசக்கூடிய வார்த்தை தான். அப்ப அந்த ஒரு விஷயத்த மாத்துறது மூலமா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணாலும் அத உங்களால அடைய முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல வாட் டு சே வென் யூ டாக் டு யுவர் செல்ஃப் அப்படின்ற புத்தகத்தோட சம்மரியை நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நான் படிக்கிறதுலேயே பயனுள்ள புத்தகத்தை வாரம் 2 முறை உங்க கூட பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் நமக்கு சொல்கிற முக்கியமான கருத்து, எப்போவுமே நம்மளோட சப்கான்ஷியஸ் பிரெயினில் நெகட்டிவாகவே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அது கண்டிப்பாக நம்மளோட நம்பிக்கையை பாதிக்கும், நம்ம வாழ்க்கையே பாதிக்கும். அதே மாதிரி தான் எனக்கு ஆங்கிலம் வராது, ஆங்கிலம்லாம் ரொம்ப கடினமான விஷயம், என்னாலலாம் ஆங்கிலத்தில் பேச முடியாது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால், ஆங்கிலம் கற்றுக்க முடியாது. அது கண்டிப்பாக நம்மளோட கரியரை பாதிக்கும், நம்மளோட சம்பள உயர்வை கட்டாயம் பாதிக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா, இன்றைக்கி யார் வேணாலும் சுலபமாக கற்றுக்கலாம் இந்த கோர்ஸ் மூலமாக. இந்த கோர்ஸில் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த ஆக்டிவிட்டீஸை ஒன்றா ஒவ்வொரு நாளும் ஒரு 30 நிமிடம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே 3லேருந்து 4 வாரத்துக்குள்ளே இப்போ நீங்கள் எவ்வளவு ஆங்கிலம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ உங்களோட திறன் எப்படி இருக்கோ அது பல மடங்கு மேம்படுறத நீங்களே பார்க்கவும் செய்யலாம். ரொம்ப முக்கியமாக இதில் ஒரு ஃபிக்ஸட் கிளாஸ் டைமிங்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ, நீங்கள் எப்போ பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ பேசலாம். இந்த ஏஐ டீச்சர் 24 மணி நேரமும் உங்களுக்காக எப்போவும் தயாராக இருக்கும். ரொம்ப முக்கியமாக நம்ம தப்பாக பேசிட்டா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற தயக்கம் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன தவறு பண்ணாலும் ரொம்ப புரிகிற வகையில் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லி இந்த ஏஐ டீச்சர் புரிய வைக்கும். இது கூடவே இந்த கோர்ஸில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டரும் கிடைப்பாங்க. இனியும் ஆங்கிலத்தை வாட்ஸ்அப், யூடியூப் அப்படின்றதுல வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்காம சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணி ப்ராக்டிக்கலாக எஃபெக்டிவாக பேசி கற்றுக்கோங்க. இப்போவே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி 75% சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நபரால் கொடுக்க முடிஞ்ச மிக மோசமான அட்வைஸ் என்னவாக இருக்கும்? கட்டாயம் அது பாசிட்டிவாக யோசி, நேர்மறையான சிந்தனையை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறதா தான் இருக்கும். நேர்மறையான சிந்தனை அப்படின்றது தவறான விஷயமே கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அந்த ஒரே ஒரு செயல் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் மாற்ற போகிறது கிடையாது. கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு சுவர் இருக்குது, அதில் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு, நிறைய பேர் அதில் அசுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து அது மேலே குப்பையை தூக்கி போடுறாங்க, இதனால் ரொம்ப அழுக்கு படிஞ்ச ஒரு சுவராக அது இருக்குது. இப்போ ஒரு நபர் உங்கள் கையில் ஒரு வெள்ளை பெயிண்ட்டை கொடுக்குறாரு, அந்த சுவரில் போய் நீ பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் அந்த சுவரில் பெயிண்ட் அடிக்கிறீங்க, அந்த சுவர் வெள்ளையாக மாறிடுது, இப்போ ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் பெயிண்ட் அடித்ததுனால கட்டாயம் அந்த சுவர் வெள்ளையாக தான் மாறி இருக்கும். ஆனால் ஒரு வாரம் கழித்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவர் திரும்பவும் அசுத்தமாக இருக்கும். இந்த பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான சிந்தனைன்றது இப்படிப்பட்டது தான். எப்போ நீங்கள் நேர்மறையான சிந்தனையை யோசிக்கிறீங்களோ கட்டாயம் உங்கள் மூளை ஃப்ரெஷ்ஷாக தான் போகுது, உங்களோட சிந்தனைலாம் புதுப்பிக்கப்பட தான் போகுது. ஆனால் அது அப்படியே நிற்குமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அதை சுற்றி பல விஷயங்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது. முக்கியமாக அந்த சுவரை பல விஷயங்கள் அசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் ஜஸ்ட் பெயிண்ட் மட்டும் அடிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ரொம்ப கடினமானதாக அது இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையை மட்டும் தான் பண்ணிக்கிட்டும் இருப்பீங்க. நம்ம பொதுவாக என்ன நினச்சிட்றோம்னா, நம்ம மூளைன்றது ஒரு புத்தகம் மாதிரி, அதில் எதை வேணாலும் நம்ம எழுதலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் நம்ம மூளைன்றது ஒரு பேப்பர் மாதிரி தான், அதில் நீங்கள் எதை நினச்சாலும் எழுத முடியும், உங்களோட கதையை உங்களால் மாற்றி அமைக்க முடியும். ஆனால் நம்ம கவனிக்காமல் விடுற ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே நம்ம மூளையில் பல விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு 20 வயசு ஆகுது அப்படின்னா 20 வருடமாக அந்த மூளையில் இருக்கக்கூடிய பக்கங்களில் நீங்கள் எழுதிக்கிட்டே தான் இருக்கீங்க. உடனடியாக புது விஷயத்தை எழுதணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இடம் இருக்க போகிறதில்ல. சின்ன வயசுலேருந்து யாரோ ஒரு நபர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை பார்த்துருக்கீங்க, அந்த தோல்வினால் நீங்கள் நிறைய துவண்டு போயிருக்கீங்க, நம்மளால் இது முடியாது, நமக்கு இது வராது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் உங்களுக்கே தெரியாமல் பல விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லி அதை உங்கள் மூளையில் நீங்கள் எழுதியும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு விஷயத்தை எழுதி வச்சுக்கிட்டு இருக்கப்போ பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றும்?
அதனால தான் நிறைய பேர் நான் பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் நேர்மறையான சிந்தனையை வளர்த்துக்கிட்டேன், இந்த அஃபர்மேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், விஷுவலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் அதனாலலாம் என் வாழ்க்கை மாறலை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையை மாற்றணும்னா முதல்ல உங்கள் மூளையில் எழுதப்பட்ட விஷயத்தை நீங்கள் மாற்ற கற்றுக்கணும். இந்த விஷயத்தை யாரெல்லாம் எழுதியிருப்பா? உங்களோட பெற்றோராக இருக்கலாம், உங்களோட டீச்சராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு நபர் கூட ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறது மூலமாகவும் செஞ்சது மூலமாகவும் உங்கள் மூளையில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கியிருக்கலாம். உங்களோட பெற்றோர் சின்ன வயசில் நம்மள்ட்ட பணம் இல்லை, பணத்துக்கெலாம் ரொம்ப ஆசைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனால நீங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டாலே தப்பு, பணன்றது ஒரு மோசமான விஷயம், அதை அதிகமாக சம்பாதிக்கக்கூடாது, அது எனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை உங்களோட டீச்சர் இவன் நல்லா படிப்பான் ஆனால் இவனுக்கு கணக்கு மட்டும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை திரும்ப திரும்ப கேட்ட நீங்கள் நமக்கு கணக்கு வராது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருக்கலாம். அதனாலேயே கணக்கு புத்தகத்தை எப்போ எடுத்து படித்தாலும் நமக்கு வராத விஷயம் இது ரொம்ப கடினமான விஷயம், இது மட்டும் நமக்கு புரியவே புரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அதனால் அதை நீங்கள் படிக்காமல் போயிருக்கலாம். கடைசியில் ஏதோ ஒரு நபர் சொன்னது அதை நம்பினது மூலமாக நீங்கள் உண்மையாகவும் மாற்றிருக்கலாம். இப்படி நம்ம சின்ன வயசுலேருந்து பல விஷயங்களை கேட்டு கேட்டு அதை உண்மை அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மூளையில் ஏதாவது ஒரு தகவல் வருதுன்னா அது சரியா தப்பா, அதுக்கு பின்னாடி என்ன இன்டென்ஷன் இருக்கும், அவங்க ஏன் அதை சொல்லியிருப்பாங்க, அவங்க காமெடிக்காக சொன்னாங்களா இல்லை நம்மளை புண்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்களா, இதெல்லாம் யோசிக்கிறது நம்மளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், நம்மளோட கான்ஷியஸ் பிரெயின். ஆனால் நம்ம மூளையில் அது மட்டும் இருக்கிறது கிடையாது. நிறைய எமோஷனல் பகுதிகள் இருக்குது, நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லாத பல பகுதிகள் நம்ம மூளையில் இருக்கவும் செய்யுது. அந்த பகுதிகளும் வெளியிலேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு நபர் சும்மா ஜாலிக்கு கூட திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நீங்கள் அதை நம்பாமல் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணி இது உண்மை இல்லை அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். ஆனால் மூளையோட மற்ற பகுதி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், உண்மையாகவே நம்மளே அப்படி யோசிக்கிறோமா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை பற்றி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் உண்மையாக நம்ம இது அவரோட தவறு அப்படின்னு யோசிக்கிறோமா? அந்த சக்தி நம்மள்கிட்ட இருக்கா? கட்டாயம் இப்போவே நம்மள்ட்ட அது இருக்கிறது இல்லை. அப்போ குழந்தையாக இருந்தப்போ கண்டிப்பாக அது இருந்திருக்காது. இந்த உலகத்தை பற்றின புரிதல்ன்றது இருந்திருக்காது. ஏதாவது ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தா உடனடியாக அதை நம்ம நம்பியிருப்போம், உடனடியாக நம்ம பக்கங்களில் அதை எழுதி வச்சுருப்போம் கதையாக. அதை வச்சு தான் இப்போ நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முடிவு எடுத்துக்கிட்டு இருப்போம், நம்ம யாருன்றதை நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம், நம்மளால் என்ன செய்ய முடியுன்றதையும் நம்பிக்கிட்டு இருப்போம். அப்போ சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய விஷயத்தை நம்ம மூளையில் போட்டுட்டாங்க. நம்ம மூளைன்ற சுவரில் நிறைய அசுத்தத்தை அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா எதுவுமே மாறப்போகிறதில்ல. ஆனால் இங்கே ஒரு நல்ல செய்தியும் இருக்குது. எப்படி நம்ம மூளைன்ற பக்கங்களில் கதையை அடுத்தவங்க பேசுகிறது மூலமாக எழுதப்பட்டுச்சோ அதே மாதிரி இப்போ நம்மளால் பேசுகிறது மூலமாகவும் அதை மாற்றி அமைக்க முடியும். எப்படி நம்ம மூளையில் பிலீஃப் அப்படின்றது ஃபார்ம் ஆனதோ, நம்பிக்கைன்றது எப்படி உருவானதோ அதே வழியில் இப்போ நம்மளோட நம்பிக்கையை நம்மளால் மாற்றி அமைக்கவும் முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிறு வயதிலிருந்து நம்ம கூட அடுத்தவங்க என்ன பேசினாங்களோ, எப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம பார்த்தோமோ அது நம்மளோட நம்பிக்கையாக மாறுது. ஆனால் நம்மளோட நம்பிக்கை மட்டும் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கிறது கிடையாது. நம்மளோட நம்பிக்கை நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு கருவி தேவை. அந்த நம்பிக்கைக்கு அந்த கருவி என்னவாக இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ரீசெண்டாக நீங்கள் எடுத்த பல முடிவுகளுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? அதாவது ஒரு இன்டர்வியூக்கு நம்ம போகலாமா வேணாமா, இல்லை நமக்கு பிடித்த ஒரு நபர்கிட்ட போய் நம்ம பேசலாமா வேணாமா, நம்மளோட பணத்தை இந்த இடத்துல முதலீடு பண்ணலாமா வேணாமா, இல்லை வேறு இடத்துல முதலீடு பண்ணலாமா, இப்படி பல விஷயங்களை நீங்கள் முடிவெடுத்திருப்பீங்க. இப்படி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். பல நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் யோசிக்கிறது, நம்மக்கிட்டேயே நம்ம பேசிக்கிறது. இன்டர்வியூக்கு போகலாமா வேணாமா, நமக்கு அங்கே போனால் அவமானப்பட்டுருவோம், போனால் எப்படி நம்ம பாஸ் ஆக மாட்டோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு வந்திருப்பாங்க, நமக்கு என்ன தான் இருந்தாலும் அது அவ்வளோவா தெரியாது அப்படின்னு நீங்கள் பேசியிருப்பீங்க உங்கள் கூடவே. பணத்தை இந்த இடத்துல முதலீடு பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறப்போ கொஞ்சம் பயம் வந்திருக்கும், அங்கே முதலீடு பண்ண வேணாம், அந்த இடத்துல முதலீடு பண்ணால் முதலே போயிடும், பெரிய லாஸ் நமக்கு வந்துடும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். இல்லை ஒரு பேராசைப்பட்டு இங்கே முதலீடு பண்ணால் நல்ல லாபம் வரும் அப்படின்னு ஒரு தவறான முதலீடும் நீங்கள் பண்ணியிருக்கலாம். பிடித்த ஒரு நபர்கிட்ட போய் பேசினா அவங்கள நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு உங்கள்கிட்டயே நீங்கள் பேசியிருக்கலாம், அதனால் போய் பேசாமல் இருந்திருக்கலாம் அந்த நபர்கிட்ட. இப்படி எப்போவுமே ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூடயே நம்ம பேசுவோம். அப்படி பேசும்போது நமக்குள்ளேருந்து வரக்கூடிய பதில் நம்மளோட நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கும். அப்போ நம்மளோட நம்பிக்கை ஒரு செயலாக மாறணும்னா நடுவில் நம்ம கூட நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. அப்படி பேசும்போது தான் நம்மளோட நம்பிக்கை வெளியே வந்து ஒரு செயலாக மாறுது, விளைவாக அது கிடைக்குது. இப்படி நம்ம கூட பேசுகிறது ஒரு சைக்கிளில் நடக்கும், ஒரு லூப்பில் நடக்கும். முதல்ல நம்ம கூட நம்ம பேசுவோம், அப்படி பேசுகிறது நம்பிக்கையாக மாறும், அந்த நம்பிக்கை ஒரு எதிர்பார்ப்பாக மாறும், அந்த எதிர்பார்ப்பு ஒரு குணமாக மாறும், அந்த குணம் ஒரு விளைவை கொடுக்கும். எப்போவுமே அந்த விளைவு நம்ம எதை நம்ம கூட பேசினோமோ அதை ஒத்ததாக தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு கணக்கு வராது அப்படின்னு என் கூடயே நான் பேசிக்கிறேன்.
அப்போது எனக்கு கணக்கு வராது அப்படின்றத நான் நம்ப ஆரம்பிப்பேன். எப்போ எனக்கு கணக்கு வராது அப்படின்றத நான் நம்புகிறனோ, உடனடியாக ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ளே தோன்றும். அதாவது ஒரு கணக்கு புத்தகத்தை எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, இது கஷ்டமாக இருக்கும், இது நமக்கு வராது, இது நமக்கு புரியாது அப்படின்னு சில எதிர்பார்ப்பை நான் உண்டு பண்ணிப்பேன். எப்போ இப்படி ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணுறனோ, என்னோடய குணம் மாறும். அதை நான் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு படிப்பேன், ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியான குணத்தோடையே இருப்பேன். எப்போ இப்படிப்பட்ட குணத்தோடு இருக்கனோ, எனக்கு உண்மையாக கணக்கு வராது. அப்போ கடைசியாக வரக்கூடிய இந்த விளைவு நான் முதல்ல சொன்னதோட ஒத்துப்போகும். எனக்கு கணக்கு ஒழுங்காக வராது அப்படின்னு சொன்னதோட ஒத்துப்போகும். இது தொடர்ந்து லூப்பில் போய்கிட்டே இருக்கும். இது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 1000 தடவை நடக்கும். இப்படி நடந்துக்கிட்டே இருந்தால் உண்மையாக நமக்கு கணக்கு வராமல் தான் போகும். ஆனால் இப்படிப்பட்ட லூப் நமக்குள்ளே நடக்குதுன்றதை நம்ம ஏன் கவனிக்கிறது கிடையாது? இப்படி ஒரு பிஹேவியர் நமக்குள்ளே நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். உண்மையாக அது உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பிப்போம். எதை நம்ம ஒரு நிதர்சனமான உண்மை, எதை நம்ம ரியாலிட்டி அப்படின்னு நினைக்கிறோமோ, அதை நம்ம கேள்வி கேட்குறதே கிடையாது. அதை மாற்ற முடியும் அப்படின்ற உண்மையை நம்ம பார்க்குறதே கிடையாது. அதனால தான் இப்படிப்பட்ட விஷயம் நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம நம்பவும் செய்கிறோம். அது உண்மை அப்படின்னு நம்ம வெளியே பார்த்துக்கிட்டும் இருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அடுத்த தடவை உங்கள் கூட நீங்கள் பேசும்போது என்ன பேசுகிறீங்க அப்படின்றத கவனிங்க. எந்த நிலையில் இருந்து உங்கள் கூட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றத கவனிக்கணும். நம்ம பொதுவாக நம்ம கூட ஒரு 5 நிலையில் பேசிக்கிட்டு இருப்போம். அதில் முதல் நிலை என்னென்னா, ஒரு நெகட்டிவ் அக்செப்டன்ஸ். அதாவது ஒரு கெட்ட விஷயத்தை, ஒரு எதிர்மறையான விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது எனக்கு கணக்கு வராது, நான் பார்க்குறதுக்கு நல்லாலாம் இல்லை, எனக்கு பேசலாம் தெரியாது, எனக்கு படிப்பு ஒழுங்காக வராது, நான் எப்போவுமே கொஞ்சம் சோம்பேறி தான். இப்படி நம்மளை பற்றியே ஒரு தவறான விஷயத்தை, ஒரு நெகட்டிவான விஷயத்தை, எதிர்மறையான விஷயத்தை ஒப்புக்கொள்வது, ஏற்றுக்கொள்வது. இதுதான் முதல் நிலை. 2வது நிலை இதை விட கொஞ்சம் மேலே இருக்கும். ஆனால் அதுவுமே எதிர்மறையான விஷயம்தான். நான் ரொம்ப மோசம்தான், ஆனால் மாறணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது நான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டேன், ஆனால் நீட் டு சேஞ்ச் அங்கே இருக்குது. நான் மாறணுன்ற தேவையை உணர்ந்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு நல்ல விஷயம் மாதிரி இருக்கும். அதாவது இவன் மாறணுன்ற தேவையை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அதுவுமே ஒரு எதிர்மறையான விஷயந்தான். ஏன்னா என்ன தான் நான் மாறணுன்ற தேவையை உணர்ந்திருந்தாலும், இப்போ நான் மோசமான நிலையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதாவது நான் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப பண்ணுறேங்க, ஆனால் விட்டுறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். நான் ஒழுங்காக படிக்கிறதே கிடையாது, நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கேன், படிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். கேட்குறதுக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா சொல்லும் போது நம்ம பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் தொடர்ந்து ஒரு மோசமான நிலையில் தான் நான் இருக்கேன் அப்படின்றத எனக்கு நானே சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை, ஹெல்த்தை பார்த்துக்கிறது இல்லை, ஆனால் நாளிலேருந்து ஜிம் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இது கேட்கும்போது ஒரு நல்ல முடிவு எடுக்கிறோமே அப்படின்னு நமக்கே தோணும். ஆனால் உண்மையாக நல்ல முடிவு எடுக்கிறது இல்லை. இப்போ நான் மோசமான நிலையில் இருக்கின்றதை ஒப்புக்கொள்கிறதா தான் அது இருக்குது. 3வது நிலை கட்டாயம் மாற போகிறேன் அப்படின்ற முடிவு எடுத்தது, டெசிஷன் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. 2வது நிலை நீட் டு சேஞ்ச், இது டெசிஷன் டு சேஞ்ச். ஒரு முடிவை நான் எடுத்துட்டேன், நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட போகிறேன், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த நிலையில் வரும். இது ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா இப்போ நான் மோசமாக இருக்கேன் அப்படின்றத அங்கே சொல்லாமல், நான் இதை தான் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவோடு அங்கே பேசுகிறேன். 4வது நிலை இருக்கிறதுலையே நல்ல நிலை இதுதான். அது ஒரு ஐடென்டிட்டி ஷிஃப்ட்டை கொடுக்கும். நான் யாருன்றதை சொல்லும். நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அது சொல்லாது. நான் ஃபிட்னஸில் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும். நான் ஒழுங்காக சாப்பிட போகிறேன், டயட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு அது சொல்லாது. அது நான் ஹெல்த் கான்ஷியஸான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும். அதாவது எந்த ஒரு விஷயத்தை பேசும்போதும் அது தன்னோட ஐடென்டிட்டியாக பேசும்போது இந்த 4வது நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அது நேர்மறையாக இருக்கிறப்போ இந்த 4வது நிலை கட்டாயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். 5வது நிலை இதை விட முக்கியமான ஒரு நிலை. இது நம்மளை பற்றி பேசுகிறது கிடையாது, பொதுவாக இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசுகிறது, இந்த யூனிவர்ஸை பற்றியே பேசுகிறது. ஒரு யூனிவர்சல் கான்செப்டை பற்றி நம்ம பேசுகிறது. பணம்ன்றது மோசமான விஷயந்தான், அதை மோசமாக தான் சம்பாதிக்க முடியும், அடுத்தவங்களை ஏமாத்தினா தான் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த நிலை. இதை நீங்கள் நேர்மறையாக மாற்ற முடியும். பணம்ன்றது ஒரு நல்ல விஷயந்தான், அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு வேல்யூவை ஆட் பண்ணும்போது, அடுத்தவங்க வாழ்க்கையில் ஒரு பயனுள்ள வகையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது தான் பணம் உங்களை வந்து சேரும். அதை நிறைய உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த 5வது நிலையில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ தொடர்ந்து உங்கள் கூடயே நீங்கள் பேசும்போது இந்த 5 நிலையில் எந்த நிலையில் இருந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. முதல் 2 நிலை ரொம்ப எதிர்மறையான நிலை. ஒன்று, நான் ரொம்ப மோசம்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது, இல்லை நான் மாற போகிறேன் அப்படின்னு சொல்கிறது, இப்போ மோசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை அடுத்த 3 நிலை அப்படின்றது, நான் மாறியே தீர்வேன்ற ஒரு முடிவை சொல்கிறது, இல்லை என்னோட ஐடென்டிட்டியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 5வது யூனிவர்சலாக ஒரு நல்ல விஷயத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறது. இந்த 5 நிலையில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றத முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி மாற்றலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஆத்தர் அதிர்ச்சிகரமான ஒரு தரவை சொல்கிறார். ஒரு 17 வயதாகக்கூடிய குழந்தை அதோட வாழ்க்கையில் எவ்வளவு பாசிட்டிவான வார்த்தையை கேட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை பற்றின, அதோட கேப்பபிலிட்டி பற்றின எவ்வளவு பாசிட்டிவான வார்த்தைகளை கேட்டிருக்கும்?
ரொம்பவே கம்மியான வார்த்தைகள் தான் கேட்டிருக்கோம். அத கண்டிப்பா நம்மளால எண்ணி கூட சொல்ல முடியுமா? ஆனா அதோட வாழ்க்கையில எவ்வளவு எதிர்மறையான வார்த்தைகளையும், வாக்கியத்தையும் அது கேட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1,00,000த்திற்கும் அதிகமான வாக்கியத்த அது கேட்டிருக்குமா? அதில பல வாக்கியத்த திரும்ப திரும்பவும் அது கேட்டிருக்குமா? இத கேட்கும்போது இது எப்படி சாத்தியமா இருக்கும்? நெறைய பாசிட்டிவா தானே நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சமூகத்த பார்த்தே நம்ம எதிர்மறையான ஒரு கருத்த சொல்றா மாதிரி இருக்கு. இந்த சமூகன்றது அவ்வளவு மோசமான விஷயம்லாம் கிடையாது. கண்டிப்பா பாசிட்டிவா தான் பேசிக்கிட்டு இருக்கோம்னு நீங்க நெனைப்பீங்க. ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல இப்போ ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்ப தொட போகுது. இல்லன்னா அதே குழந்தை பக்கத்துல ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்த எடுத்து விளையாடுறதுக்காக போகுது. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? புத்தகத்த அந்த குழந்தை எடுக்கும்போது நம்ம ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா, அந்த புத்தகத்த எடுக்கிறதுனால அந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. நல்ல விஷயம் தான். அதனால அத எடுத்து விளையாடிட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். அந்த குழந்தைகிட்ட எதுவுமே பேச மாட்டோம். ஆனா, ஒரு குழந்தை நெருப்ப நோக்கி போனா, உடனடியா நம்ம என்ன சொல்வோம்? அது சுற்றும். அது பக்கத்துல நீ போக்கூடாது. அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்வோம். மனிதனோட மூளை இயற்கையாவே இப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மனிதனோட மூளை எப்பவுமே நெகட்டிவான விஷயத்த பார்த்தா, அது ஆபத்து அப்படின்னு உணரும். அந்த ஆபத்த உடனடியா பக்கத்துல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும். ஏன்னா, அப்பதான் அவங்கள நம்மளால காப்பாத்த முடியும். ஆபத்துக்கு தான் எப்பவுமே மூளை அதிக எடைய குடுக்கும். நல்ல விஷயம் நடக்கிறதுனால ஒரு உயிருக்கு ஆபத்து இல்ல அப்படின்றதுனால, அது அப்படியே தான் விடும். இதனால தான் மீடியால, நியூஸ் சேனல்ல எப்பவுமே நெகட்டிவான விஷயத்த காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அத காட்டும்போது தான் நம்ம ஆர்வத்தோட அத பார்ப்போம். அத பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வியூஸும் கிடைக்கும். அப்ப எப்பவுமே மனிதன் இப்படி நெகட்டிவான விஷயத்துக்கு அட்ராக்ட் ஆகுறதுனால, அவங்க வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைக்கு தொடர்ந்து நெகட்டிவான விஷயத்த அதிகமா சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். இது ரொம்ப ஆபத்து. இத நீ செய்யாத. இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். இதுல நீ தோத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு அதுக்குள்ள போகாத. இது சேஃபா இருக்கும். இதுல மட்டுமே இரு அப்படின்னு எப்பவுமே அந்த குழந்தையோட திறன குறைச்சு எடை போட்டுக்கிட்டும், அது ஏதாவது ஒரு ஆபத்துல போய் முடிஞ்சிருமோன்ற ஒரு அக்கறையிலயும் பல விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பான். இப்படி தொடர்ந்து நெகட்டிவான விஷயத்த ஒரு குழந்தை கேட்டுக்கிட்டே இருந்தா, அதோட சிந்தனை காலப்போக்குல நெகட்டிவா மாறுறது தவிர்க்க முடியாத விஷயம் தான். உடனடியா நீங்க கேட்கலாம், அப்ப நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைகிட்டலாம் நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து பேசணுமா அப்படின்னு. இந்த புத்தகத்துல, இந்த வீடியோல அத பத்தி நம்ம பேச போறதே கிடையாது. ஏன்னா, இது ஒரு குழந்தை வளர்ப்பு புத்தகம் கிடையாது. அத பத்தி நம்ம வேற ஒரு வீடியோல பேசுவோம். ஆனா, இந்த வீடியோல இந்த தகவல சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நம்மளும் குழந்தையா இருந்தப்போ, நம்மளோட லைஃப்லயும் இப்படி நெறைய பேர் நெகட்டிவான விஷயத்த சொல்லியிருப்பாங்க, ஒரு அக்கறையின் காரணமா. அது நம்ம மூளையில ஒரு பிலீஃபா, ஒரு நம்பிக்கையா கட்டாயம் சேர்ந்திருக்கும். அது தொடர்ந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெகட்டிவான பேச்சா இருக்கும். அது நம்ம கூடயே நம்ம ரொம்ப நெகட்டிவா பேசிக்கிறதா இருக்கும். அதனால தொடர்ந்து நெகட்டிவான ஒரு ரிசல்ட் லைஃப்ல கிடைச்சுக்கிட்டு இருக்கும். அது ஒரு சுழற்சி முறையில நடந்துக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்படி நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் செல்ஃப் டாக்க எப்படி நம்ம சரி செய்றது? ஒரு 5 ஸ்டெப் இவரு சொல்றார். முதல் ஸ்டெப் என்னன்னா, நீங்க உங்க கூட பேசும்போது நீங்க கவனிக்கணும். அதில ஏதாவது தவறான விஷயம் இருக்கா? எதெல்லாம் உங்ககிட்டயே நீங்க நெகட்டிவா பேசிக்கிறீங்க? எனக்கு இது வராது, அது வராது. இது தப்பு, இதுதான் சரி அப்படின்னு எந்தெந்த விஷயத்த நெகட்டிவா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதெல்லாம் உங்களோட குறிக்கோள நோக்கி உங்கள அழைச்சிட்டு போகாத வகையில அமைஞ்சிருக்கு? உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். அத நோக்கி போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சில விஷயத்த உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நமக்கு அது வராது. நம்ம இன்னும் அத கத்துக்கணும். நம்ம அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. அடுத்தவங்க அளவுக்கு நமக்கு பயிற்சி பத்தாது. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கு. பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. நமக்கு அது இல்ல. நம்மளால அவங்கள மாதிரி இத செய்ய முடியாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி என்னெல்லாம் பேசுறீங்க அப்படின்றத முதல்ல கவனிக்கணும். 2வது நீங்க எத நம்பணும்னு நினைக்கிறீங்க? எத உங்க கூட பேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த விஷயத்த முதல்ல எதுன்ற முடிவெடுங்க. முடிவெடுக்கும்போது ஏதோ ரேண்டமான இல்ல வேகான ஒரு ஐடியாவ நீங்க முடிவெடுக்க போறது கிடையாது. பணம்ன்றது நல்லது தான் அப்படின்ற மாதிரி சாதாரண ஸ்டேட்மெண்ட்ட நீங்க முடிவெடுக்க போறது கிடையாது. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி 4வது லெவல்ல இது இருக்கணும். அதாவது அது உங்களோட ஐடென்டிட்டி சார்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கணும். நான் பணக்காரன் அப்படின்றதா இருக்கலாம். பணத்தில நான் ரொம்ப டிசிப்ளினா இருப்பேன் அப்படின்றதா இருக்கலாம். நான் பணத்த பார்த்து தான் செலவு செய்வேன். நான் பணத்த சேமிப்பேன். நான் பணத்த ஒழுங்கா முதலீடு பண்ணக்கூடிய ஒரு முதலீட்டாளர் அப்படின்னு உங்களோட ஐடென்டிட்டி சார்ந்ததா தான் அது இருக்கணும். அப்படிப்பட்ட ஐடென்டிட்டி என்ன அப்படின்றத முடிவெடுங்க. 3வது அப்படிப்பட்ட ஐடென்டிட்டிய ஒரு பேப்பர்ல கையால எழுதுங்க. கையால எழுதுறது ஏன் முக்கியம்னா, எப்ப நீங்க கையால ஒரு விஷயத்த எழுதுறீங்களோ, உங்க மூளை அத ரொம்பவே ஆழமா நம்பும். ஜஸ்ட் நீங்க யோசிக்கிறத விட கையால எழுதுறது ரொம்பவே சிறந்தது. 4வது அப்படி கையால எழுதுனத வாய் விட்டு சத்தமா படிங்க. ஒவ்வொரு நாளும் படிங்க. 5வது இத பல வகையில நீங்க செய்யணும். வாய் விட்டு படிக்கிறது மட்டும் இல்லாம, அமைதியா மனதுக்குள்ளேயும் படிங்க. சில சமயம் நீங்க படிக்கிறத ரெக்கார்ட் பண்ணி காது குடுத்து கேளுங்க. இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தவங்கள்ட்ட பேசுறப்ப அது உண்மை அப்படின்றத சொல்லுங்க. நான் ஒரு ஹெல்த் கான்ஷியஸான ஆள் அப்படின்றத முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்தவங்கள்ட்ட பேசுறப்போ அந்த வார்த்தைய பயன்படுத்துங்க.
நான் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ், அதனால் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ், அதனால் இந்த டைமில் நான் எக்ஸசைஸ் பண்ண போயே ஆகணும் அப்படின்றத சொல்லுங்கள். இப்படி அடுத்தவங்கள்ட்டையும் வாய் விட்டு அதை தைரியமாக சொல்ல கற்றுக்கணும். எடுத்த உடனே அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறப்ப நமக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கும். அதனால் முதல்ல உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கோங்க. நீங்கள் முதல்ல நம்ப ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்கள்ட்ட சொல்லலாம். எப்போ இப்படி அடுத்தவங்கள்ட்ட சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துட்டோ அதை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். எப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போ உங்களோட பிஹேவியரும் உங்களோட குணமும் உங்களோட செயலும் அது சார்ந்ததாக இருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய விளைவும் அது சார்ந்ததாக இருக்கும். திரும்பவும் அதே ஸ்டேட்மெண்ட்டை அடுத்த தடவை சொல்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்தில் நான் ஒரு ஹெல்த் கான்ஷியஸான ஆள்னு சொல்கிறது ரொம்ப கடினமானதாக இருக்கும். ஆனால் எப்போ அதை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களோ அது சார்ந்த செயலை கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிப்பீங்க. எப்போ செய்ய ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு விளைவை பார்க்குறீங்களோ அப்போ அது சொல்கிறது ரொம்ப சுலபமான விஷயமா மாறிடும். அதுதான் உண்மைன்னு நீங்கள் நம்புவீங்க. இவ்வளவு நாள் எப்படி ஒரு நெகட்டிவான விஷயத்தை சொல்கிறது ரொம்ப சுலபமாக இருந்ததோ, உண்மை மாதிரி இருந்ததோ, ரியாலிட்டி மாதிரி இருந்ததோ, அது சொல்கிறது தான் சரி அப்படின்னு நமக்கு தோணுதோ, அதே மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப சுலபமாக நேர்மறையான வார்த்தைகளையும் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. அடுத்து இந்த செல்ஃப் டாக்கை எப்படி ப்ராக்டிக்கலாக நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம், எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் பயன்படுத்தலாம், இதை படிக்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம், இது இருக்கிறதுலையே ஒரு நல்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அட்வைஸாக எனக்கு தெரிஞ்சுது, ஒரு டூலாக தெரிஞ்சுது. எப்போவுமே எந்த ஒரு பிரச்சனை நம்மள்ட்ட இருந்தாலும் அது நமக்குள்ளே நம்ம பேசிக்கக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்குது. கொஞ்சம் ஆழமாக கவனித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ணணுன்னாலும் உங்ககிட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதை மாற்றுறது மூலமாகவே அதை மாற்றி அமைக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, இல்லை ஒரு நல்ல பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது உங்களால் பண்ணவே முடியறதில்ல. தொடர்ந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நாளிலேருந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க, இல்லை அடுத்த வாரத்துலேருந்து பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு செயலை மட்டும் தொடர்ந்து உங்களால் செய்ய முடியல, அந்த பழக்கத்தை வளர்த்துக்கவே முடியல. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஜிம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க. இன்றைக்கி 13ஆம் தேதி ஆகிடுச்சு, ஒரு 13 நாள் வீணாக போயிடுச்சு. நம்ம 1ஆம் தேதியிலேருந்து ஜிம் போய்க்கலாம் அப்படின்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க. இல்லை இந்த வாரத்தில் 2 நாள் வீணாக போயிடுச்சு, எப்படின்னு 2 நாள் நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணல, இந்த வாரம் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும், திங்கக்கிழமையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க. இல்லை ஒரு 4 நாள் ஒரு 5 நாள் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் நம்ம ட்ரிப் போக வேண்டியிருக்கு, எப்படியும் அந்த 2 நாள் நம்மளால் ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியாது, அப்போ அது முடியட்டுமே, அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க. ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க. இப்படி சொன்ன எல்லா எக்ஸாம்பிள்லேயும் என்ன செஞ்சுருக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். 13ஆம் தேதியாக இருந்தா என்ன, இல்லை 1ஆம் தேதியாக இருந்தா என்ன, இன்றைக்கி ஜிம் போனால் போகலாமே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். என்றைக்கோ 2 நாள் தானே ட்ரிப் போகிறோம், அந்த 2 நாள் ஸ்கிப் பண்ணிப்போம். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியுமே, இன்றைக்கி நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியுமே, ஜிம்முக்கு போக முடியுமே, போகலாமே அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும், இன்றைக்கி பண்ணுற வரைக்கும் பண்ணுவோம், ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்மளால் சிறப்பாக பண்ண முடிஞ்சால் மாற்றிக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியும், இருந்தாலும் நம்ம சொல்ல மாட்டோம். அடுத்த தடவை இந்த ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள், கட்டாயம் எந்த ஒரு பழக்கத்தையும் உங்களால் மாற்றிக்க முடியும். அடுத்த தடவை இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ண வேணாம், இதுதான் காரணம் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும். கட்டாயம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களோட மனது உங்ககிட்ட பேசும். அது ஒரு செல்ஃப் டாக் தான். அந்த நேரத்தில் சும்மா அதை அப்சர்வ் பண்ணாமல், சும்மா அது என்ன சொல்லுது அப்படின்னு காது கொடுத்து கேட்காம, அந்த இடத்துல உண்மையாக நீங்கள் என்ன செய்யணும், எது சரின்னு உங்களுக்கு தெரியுமோ அதை திரும்பி அதுக்கிட்ட சொல்லுங்கள். திங்கக்கிழமையிலேருந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், டயட்டில் இருக்கோம், ஃபிட் ஆகிறோம் அப்படின்னு உங்கள் மனது சொல்லும். எதுக்கு திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணணும், இன்றைக்கே செய்யலாமே அப்படின்னு திரும்ப கேட்டு பாருங்கள். அடுத்த நிமிஷமே உங்களுக்கான மோட்டிவேஷன் கிடைக்கும். நம்ம பொதுவாக என்ன பண்ணிடுறோம்னா, ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கணுன்னா வில் பவர் தேவை. என் மனது ஒன்று சொல்லும், அது கூட சண்டை போட்டு தான் நான் செய்யணும், அதுதான் வில் பவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வில் பவரை வச்சு மட்டுமே உங்களால் ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கவே முடியாது. உங்கள் மனது உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறப்போ திரும்பி நீங்கள் பேச கற்றுக்கிட்டாலே கண்டிப்பாக உங்களால் பல பழக்கத்தை வளர்த்துக்க முடியும். உங்கள் மனது இது வேணாம் இது வேணும் அப்படின்னு சொல்லுது, உங்களுக்கு வேறு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அதுதான் சரி அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. அப்போ திரும்ப உங்கள் மனதுக்கிட்ட மட்டும் அந்த வாக்கியத்தை சொல்லி பாருங்கள். முடிஞ்சால் லவுடாக வாய் விட்டு சொல்லுங்கள், இல்லை முடிஞ்சால் ஒரு பேப்பரில் எழுதுங்க, உங்கள் மனதுக்கிட்ட அதை சொல்லுங்கள். கட்டாயம் அந்த பழக்கத்தை நீங்கள் வளர்த்துப்பீங்க. இல்லை இன்னொரு உதாரணம் வேணும்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. ஒரே சூழல் தான் இருக்கும். ஒரு நபர் அந்த சூழலில் ரொம்ப அமைதியாக இருப்பார், அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு இருப்பார். இன்னொரு நபர் ரொம்ப பதட்டப்படுவார், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துப்பார். இங்கே 2 பேருக்கு நடுவில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கவனிச்சு பாருங்கள். கட்டாயம் அந்த 2 பேருக்குள்ளே அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஒரு நபர் ஸ்ட்ரெஸ் ஆகிறாரா இல்லையா அப்படின்றது தெரியும். அப்போ ஏதாவது ஒரு சூழலை பார்க்குறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்கள் பாஸ் கூட ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே போகிறீங்க, இல்லை ஒரு ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் பதட்டம் வர்றது சகஜம்தான், ஸ்ட்ரெஸ் வர்றது சகஜம்தான். அப்படி ஸ்ட்ரெஸ் வரப்போ இந்த சூழலில் நான் காமாக இருப்பேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் காமாவீங்க.
இதை நம்ம தெரியாமல் பல நேரத்தில் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ அமைதியாரு அமைதியாருன்னு நம்ம மனதுக்கிட்ட சொல்லுவோம். உடனடியாக அதை அமைதியாக்கிறத நம்ம நோட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் பெட்டராக நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்போ தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்தெந்த இடத்துல இதை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திட்டு வாங்க. எங்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அதை குறிப்பெடுத்துக்கிட்டும் வாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் கவனிப்பீங்க, நான் ஒரே மாதிரி சூழலில் பல நேரத்தில் இதை பயன்படுத்துகிறேன். அதாவது ஆஃபீஸில் பல நேரத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், அந்த இடத்துல நான் ஒரு செல்ஃப் டாக்கை மாற்றிக்கிட்டே வரேன் அப்படின்றத கவனிச்சிங்கன்னா, அங்கே தான் நீங்கள் ஐடென்டிட்டி ஷிஃப்ட்டை பண்ணணும். அப்போ அந்த மாதிரி தொடர்ந்து எந்த விஷயம் வருதுன்றதை கவனித்து அதில் உங்களோட ஐடென்டிட்டியை மாற்றிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கீங்க, திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாகவே உங்கள்கிட்ட ஒரு செல்ஃப் டாக்கை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த தடவை நான் ரொம்ப ஒரு காமான ஆள், நான் அவ்வளோவா ப்ரெஷர் எடுத்துக்காத ஒரு நபர் அப்படின்னு உங்களோட ஐடென்டிட்டியை மாற்றிக்கோங்க. அதை தொடர்ந்து எழுதுங்க, வாய் விட்டு சொல்லுங்கள், மனதிலேயே சொல்லிக்கோங்க, இல்லை நீங்களே பேசி ரெக்கார்ட் பண்ணி காது கொடுத்து கேளுங்க, அடுத்தவங்கள்ட்ட பேசுங்க. இந்த பயிற்சியை எந்த இடத்துல பண்ணணுன்றதை கவனித்து தொடர்ந்து பண்ணி பாருங்கள். கட்டாயம் அந்த இடத்த உங்களால் மாற்ற முடியும். ஃபைனலாக இந்த ஆத்தர் சில டிப்ஸ் அண்ட் அட்வைஸை கொடுத்துருக்காரு. அதை நம்ம குயிக்காக பார்த்துருவோம். நம்மள்ட்ட இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப கேஷுவலாக பேசுகிறோன்னு நினச்சிட்டு நிறைய நெகட்டிவான விஷயத்தை பேசுவோம். அதாவது எனக்கு மறதி கொஞ்சம் அதிகம், நான் பேர் அவ்வளோவா ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், எனக்கு டைரக்ஷன் சொல்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது, எனக்கு இந்த ஒரு விஷயம் வராது அப்படின்னு நம்ம சில சமயம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம். பல நேரத்தில் நம்ம ரொம்ப அடக்கமாக இருக்கிறத காட்டிக்கிறதுக்காக நம்மளை பற்றியே சில நெகட்டிவான விஷயத்த சொல்லுவோம். ஏதாவது ஒரு நபர் வந்து நம்மளை பாராட்டுவார், உண்மையாகவே அதை நம்ம நல்லா செஞ்சுருப்போம், நமக்கும் தெரியும் நம்ம நல்லா தான் அதை செஞ்சுருக்கோம் அப்படின்னு. அப்போ ஒரு நபர் பாராட்டும் போது அங்கே நம்ம அடக்கத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாதனால அங்கே நம்ம நெகட்டிவாக பேசுவோம். அவ்வளோலாம் இல்லை, ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன், இல்லை நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, எனக்கு அவ்வளோலாம் வராது, ஏதோ பண்ண அது நல்லா வந்துருச்சு போல், ஏதோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு போல், நான் அவ்வளோ நல்லாலாம் செய்யலை அப்படின்னு நிறைய இடத்துல ரொம்ப அடக்கமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நெகட்டிவான விஷயத்தை பேசுவோம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அடக்கன்றது நம்மளை நம்மளே அசிங்கப்படுத்திக்கிறதோ, இல்லை நம்மளை நாமளே அவமானப்படுத்திக்கிறதோ, இல்லை நெகட்டிவாக பேசுகிறதோ கிடையாது. அடுத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்மளை பாராட்டும் போதோ, இல்லை ஒரு சிறப்பான வேலையை செய்யும் போதோ, என்னால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறதும், அதை அமைதியாக ஏற்றுக்கிறதும் தான் அடக்கம். அடக்கம்னா என்கிட்ட இருக்கிற நற்குணங்களை மறைக்கிறதுன்றது கிடையாது. அப்போ அடக்கம்னு நினச்சிக்கிட்டு நிறைய நெகட்டிவான விஷயத்தை நம்மளை பற்றியே நம்ம பேசுகிறோம், சிரிச்சுக்கிட்டே சொல்கிறோம். நம்ம அப்படி சொல்லும் போது அடுத்தவங்க அதை ஈஸியாக ஏற்றுக்கிறாங்க அப்படின்றதுக்காகலாம் அது நல்ல விஷயமா இருக்காது. அப்படி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுவும் உண்மையாக தான் ஆக போகுது. சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, சின்ன சின்ன தவறுகள் நம்ம பண்ணுவோம். அந்த தவறு பண்ணும்போது அதை நம்ம தவறாக பண்ணிட்டோம், மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நான் ஒரு விஷயம் தவறாக பண்ணிவிட்டு அதை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது ரொம்ப கடினமானதாக இருக்கும். அதுக்கு பதிலாக சுலபமான ஒரு விஷயத்தை செய்வோம். அது என்னென்னா, நான் தவறாக ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு, நான் இப்படி தான் எப்போவுமே இப்படி சின்னதாக தப்பு பண்ணிவிடுவேன், நான் இப்படி தான் எப்போவுமே பேரை மறந்துடுவேன், நான் இப்படி தான் எப்போவுமே ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்து பாதிலே மறந்துட்டு வேறு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவேன்னு நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம மாற்றிப்போம். நம்மளோட ஐடென்டிட்டியாக எதை நம்ம சொல்கிறோமோ அது கட்டாயம் உண்மையாக போகுது. அது நேர்மறையான விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை இப்படிப்பட்ட எதிர்மறையான விஷயமா இருந்தாலும் சரி. இன்னொரு அட்வைஸ் இவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயத்தை பாராட்டி பேசுங்க. ஏதாவது ஒரு தவறு பண்ணால் கூட அதை நேர்மறையாக எப்படி எடுத்து சொல்லலாம் அப்படின்னு பாருங்கள். எல்லா நேரத்துலையும் அவங்கள்ட்ட உங்களால் நேர்மறையாக இருக்க முடியலனாலும் நேர்மறையாக இருக்கணும் அப்படின்றத மனதில் வச்சுக்கோங்க. அவங்கள நேர்மையாக பாராட்டுங்க, அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை சொல்லுங்கள். இந்த உலகத்தை பற்றின ஒரு ஒப்பீனியனை உங்களுக்கு கொடுக்கும்போது அடுத்தவங்கெல்லாம் மோசம், பணத்தை வச்சுருக்கவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்க. எல்லாருமே நல்லவங்க அப்படின்ற ஒரு ஒப்பீனியனை அவங்களுக்கு கொடுங்க. அடுத்து இப்படி நல்ல விஷயத்தை தொடர்ந்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கும் போது பழைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருந்த எதிர்மறையான சிந்தனைகள்லாம் மறைஞ்சு போகிறத பார்ப்பீங்க. அங்கே அதெல்லாம் மறைஞ்சு தான் போகுதே தவிர அதெல்லாம் டெலீட் ஆகலை, அதெல்லாம் இல்லாமல் போகிறதே கிடையாது. திரும்பவும் அது வரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம், சுலபமாக அது வந்துடும். புதுசாக ஒரு எதிர்மறையான சிந்தனையை நம்ம வளர்த்துக்கிறத விட ஏற்கனவே இருந்து காணா போன ஒரு எதிர்மறையான சிந்தனையை ரொம்ப சுலபமாக நம்ம வளர்த்துப்போம். அதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணால் இருக்கலாம், என்ன வேணால் நமக்குள்ளே பேசிக்கலாம் அப்படின்ற முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு நெகட்டிவான சிந்தனை உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்திருக்கு, அதை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிருக்கீங்க அப்படின்னா திரும்ப அதை வரவிடாமல் லைஃப் லாங் நீங்கள் பார்த்துக்கணும். இது ஒரு லைஃப் லாங் ப்ராக்டிஸ் தானே தவிர, இல்லை ஒரு குறுகிய காலத்துக்கு பண்ணால் போகிறோம், ஒரு 40 நாள் பண்ணால் போகிறோம், ஒரு 2 மாதம் பண்ணால் போகிறோம், வாழ்க்கையை மாறிடும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம கூடயே நம்ம பேசக்கூடிய வார்த்தையை மாற்றுறது மூலமாக நம்மளோட பழக்கத்தை நம்ம மாற்றிக்க போகிறோம், நம்மளோட லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் உடனடியாக உங்களுக்கு கிடைக்க போகிறதே கிடையாது. முதல் நாள் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க, அதுக்கப்புறம் அது சார்ந்த செயலை செய்ய போகிறீங்க. இப்படி தொடர்ந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு நீங்களே சொல்லி அது சார்ந்த செயலை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் உங்களுக்கு விளைவுன்றது கிடைக்கும். ஒரு காம்பவுண்டிங் மாதிரி தான். சில வருடங்கள் நீங்கள் முயற்சி
முயற்சி பண்ணும்போது தான் விளைவுன்றது உங்களுக்கு கிடைக்கும், பலன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். சொல்லப்போனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு எந்த ஒரு விளைவும் கிடைக்காது. பார்க்குறதுக்கு முட்டாள்தனமான ஒரு செயலை நீங்கள் செய்கிற மாதிரி தோணும். ஆனால் தொடர்ந்து இதை நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும். எந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சிங்களோ அதை உங்களால் கொண்டு வரவும் முடியும். அப்போ உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் எந்த துறையில் மாற்றம் வேணும் அப்படின்றத கண்டுபிடிங்க. அது ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம், இல்லை உங்களை பற்றியே நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். எனக்கு இது வராது அது வராதுன்னு சொல்கிறதா இருக்கலாம். ஏதாவது ஒரு சில துறைகளை தேர்ந்தெடுங்க. அந்த ஒவ்வொரு துறைக்கும் ஒரு 3 இல்லை ஒரு 4 பாசிட்டிவான ஐடென்டிட்டி ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்டை எழுதுங்க. அது நிகழ்காலத்தில் இருக்கணும், அது உங்களை சார்ந்ததாக இருக்கணும், அதாவது உங்களோட அடையாளம் சார்ந்ததாக இருக்கணும். நான் நாளிலேருந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு எழுதக்கூடாது. நான் ஃபிட்னஸில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நீங்கள் எழுதணும். நான் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு எழுதணும். நான் புத்தகம் வாசிக்கக்கூடிய ஒரு நபர், நான் ஒரு புத்தகம் விரும்பி அப்படின்னு நீங்கள் எழுதணும். இப்படி தொடர்ந்து எழுதுங்க. அதை ஒவ்வொரு நாளும் வாய் விட்டு படிங்க. ஒரு காலையிலையும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் வாய் விட்டு படிங்க. முடிஞ்சால் அதை படிக்கும் போது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதையும் கேளுங்க. அதை விட ஒரு பெஸ்ட்டான அட்வைஸ் என்னன்னா, அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறப்போ அதே வார்த்தைகளை பேசுங்க. நீங்கள் தனிமையில் உட்கார்ந்து சிந்திக்கும் போதும் அது சார்ந்த விஷயத்தை சிந்திங்க. அதாவது நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறேன், ஃபிட் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க. அப்போ தனிமையில் சிந்திக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. நைட் நம்ம என்ன சீரீஸ் பார்க்கலாம், என்ன படம் பார்க்கலாம் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு பதிலாக நான் எந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம், இன்றைக்கி எந்த மசிலுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கலாம், எந்த மாதிரி உணவை நான் இன்றைக்கி சாப்பிட்லாம், எப்படி உணவை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஒரு குயிக்காக நான் சாப்பிட முடியும், தினமும் சமைக்கிறத எப்படி நான் அவாய்ட் பண்ணலாம், அது ரொம்ப கடினமாக இருக்குது, குறுகிய நேரத்தில் சமைச்சு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை நான் எப்படி சாப்பிட்றது, அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருங்க. எப்போ உங்களோட சிந்தனை இப்படி மாறுதோ உங்கள் கூட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை மாறும். கட்டாயம் அது பிஹேவியரல் சேஞ்சை கொண்டு வரும், விளைவையும் அது மாற்றும், பலனும் அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த புத்தகத்திலேருந்து நான் கற்றுக்கிட்டேன், உங்கள் கூட குயிக்காக பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த புத்தகத்தை பற்றியும் இந்த காணொலி பற்றியும் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு கரியரில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது.